ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைசின் இன் த சன். இதை எழுதினவங்க லொரைன் ஹாஸ்பெரி. இவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர், பிளே ரைட் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் டைரக்டர். இந்த பர்டிகுலர் டைட்டில் எதுலேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, லாங்ஸ்டன் ஹியூக்ஸோட ஹார்லம் அப்படின்ற போம்ல இருந்து ஒரு கோட் எடுத்திருக்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு அ ட்ரீம் டிஃபர்ட் டஸ் இட் ட்ரை அப் லைக் அ ரைசன் இன் த சன். ஸோ எங்களோட கனவுகள் எல்லாம் ஒரு கிரேப்ஸ் வந்து சூரியனில் பட்டு காஞ்சி போகிற மாதிரி காஞ்சி போயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. ஓகேவா? அதில் இருந்து தான் இதை எடுத்திருக்கிறாங்க. விச் மீன்ஸ், இப்போ ஒரு கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதும் சாப்பிடலாம், அது நல்லா காஞ்சி போனதுக்கப்புறமும் நம்ம சாப்பிடலாம். ஈவன் அப்போ தான் அதுலேருந்து நமக்கு வைன் கிடைக்கும், அது இன்னுமே பெனிஃபிட் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து ட்ரீம்ஸ் அப்படின்றது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோட ட்ரீம்ஸ். ஸோ அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ சஃபரிங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அது வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து டிக்ரீஸ் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதான் அந்த டைட்டிலில் மீன் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1959. தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணதும் அப்போ தான் March 11, 1959 எத்தேல் பேரிமோர் அப்படின்னு சொல்லப்படுற தியேட்டரில் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சிகாகோ சவுத் சைடில் நடக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. 1950s நடக்கிற மாதிரியான பிளே. டோட்டலாக இதில் 3 ஆக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ரொம்பவே சின்ன ஒரு பிளே தான். ஓகே, கேரக்டர்ஸ் லிஸ்ட் பார்த்துடலாம். மம்மா, இவங்கள லீனா யங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்கள பிக் வால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட பையனான வால்டர் லீ யங்கர், தென் அவரோட சிஸ்டர் பெனிதா யங்கர், தென் வால்டரோட ஒய்ஃப் ரூத், டிராவஸ் அப்படின்றவங்க வால்டர் அண்ட் ட்ரூத்தோட பையன், கேர்ல் லிண்ட்னர் அப்படின்றவங்க வந்து இவங்க இருக்கிற வீட்டில் அவங்களோட நெய்பராக இருப்பாங்க. ஓகேவா? தென் ஜோசப் அசாஹை அப்படின்றவங்க பெனிதாவோட ஃப்ரெண்ட். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஃபேமிலி இல்லையா? ஸோ இவங்க பிளாக்ஸ் தான். ஓகேவா? கம்ப்ளீட்லி ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே வந்தவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒயிட்ஸுக்கு ஈக்குவலாக அவங்களோட லைஃப் இருக்கணும் அப்படின்ற ஒரு தேர்ஸ்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பிளாக்ஸ் அப்படின்றதுனாலேயே நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ தட் அவங்களோட அந்த ஸ்டேட்டஸை மாற்றணும், ஒயிட்ஸுக்கு ஈக்குவலாக நம்மளும் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ சிகாகோ சவுத் சைடில் தான் அவங்களோட லைஃப், அந்த மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது மம்மாவோட ஹஸ்பண்டான பிக் வால்டர் இறந்து போயிட்டாரு. ஓகேவா? ஸோ அவர் இறந்து போகும்போது இந்த ஃபேமிலிக்காக அவர் விட்டுட்டு போனது என்ன அப்படின்னா, $10,000 அவருக்கு இன்சூரன்ஸ் பேமெண்ட் வரப்போகுது. இந்த மொத்த ஃபேமிலியும் அந்த பேமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட ஃபேமிலியோட கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ட்ரீம் இருக்குது. ஒன்றா சேர்ந்து இதை பண்ணுவோம் அப்படின்றது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீம் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போது மம்மா என்ன யோசிப்பாங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க இருக்கும்போதே அவங்க பிளான் பண்ணது, நம்ம இருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி ரெண்ட் ஹவுஸ்லலாம் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ அவரோட அமௌண்ட் வரும்போது என்னோட ஹஸ்பண்டோட ஆசையை நான் நிறைவேற்றுற விதமாக நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மா சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ரூத்துமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரூத்துக்குமே சரி, ஓகே, நம்ம மேரேஜ் பண்ணி வந்த இந்த ஒரு வீடு வந்து இந்த மாதிரி வேர்ஸ்டான கண்டிஷனில் இருக்குது, நம்மளுக்கான ஒரு வீட்டில் போனால் இன்னும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும், நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூத்தும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஆனால் வால்டர் லீ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனால் அவன் வந்து ஒரு லிக்கர் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கான். ஏன் அப்படின்னா, அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடம், அவனோட ஜாப் வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் ஒரு ஒயிட்டுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஓகேவா? சாஃபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், விச் மீன்ஸ் கார் டிரைவராக இருப்பான். ஓகேவா? ஸோ அதனால் ஒயிட்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறதுனால அவன் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பான். அந்த ஒரு ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நம்மளே ஓனாக ஏதாவது லிக்கர் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணிகிட்ருக்கான். அதனால் அவன் அந்த அமௌண்ட்டை இவனுக்கு தர சொல்லி கேட்டுட்ருப்பான். இன்னொரு பக்கம் பெனிதா என்ன கேட்பா அப்படின்னா, அவளுக்கு வந்து மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டாக்டர் ஆகணும், அவளோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ஆஃப்ரிக்காலேருந்து வந்த பொண்ணு, டார்க்கு, பிளாக் லேடி, இந்த மாதிரி நிறைய அவளும் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால அமெரிக்கன் லேடிஸ்க்கு ஈக்குவலாக இவளும் இருக்கணும் அப்படின்றதுல அவள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறா. அதனால அவள் டாக்டர் ஆகணும் அப்படின்றதுல அவள் கிளியராக இருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆனால் வால்டர் லீ என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, நீ பெட்டர் மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட லைஃப்பை பாரு, நீ இந்த மெடிக்கல்லாம் படிக்க வேண்டாம், அப்போ தானே அவனுக்கு அமௌண்ட் வரும். அதனால அவன் அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறான். இப்படி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ட்ரீம்க்காக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே உங்கள் வீட்டில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஃபைட் போயிட்டே இருக்குது. ஓகேவா?
ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கல, ஒருத்தரோட ஒப்பீனியன் பிடிக்கல. ஸோ கன்டினியூஸாக சண்டை போயிட்டே இருக்கிற சமயத்தில் ரூத் வந்து அவளுக்கு அவங்களோட மதர் இன் லாவோட விஷயம் பிடிச்சிருக்கு, நல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்றதும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், சரி ஓகே ஒரு வேளை பிஸ்னஸ் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா அப்போவும் நம்ம நல்ல சுச்சுவேஷன் போயிடலாம் அப்படின்றதுனால 2 பேருக்காகவும் 2 பேர்கிட்டையும் அவள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி நிறைய ஃபைட் போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. ரூத் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. ஆல்ரெடி ஒரு பையன் இருக்குது, அகெயின் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதை வந்து வால்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அவன் பெருசாக ஹாப்பி ஆகலை, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ இது வந்து அவள் புரிஞ்சுக்கிறா, சரி ஓகே ஃபேமிலியோட கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது, இப்போ இந்த குழந்தை இங்கே வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் வளர்க்க முடியுமா, அதையும் சேர்த்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப யோசிக்கிறா. ஸோ அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மம்மா வந்து வால்டர் லீ கிட்ட பேசுகிறாங்க, நீ வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணு, பேபி அபார்ட் பண்ண வேண்டான்னு சொல்லு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வராது, அதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஸோ அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வால்டர் லீ இப்போ பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஒரு இஷ்யூவாகவே அவன் எடுத்துக்கல. ஸோ இப்போ மம்மா வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க, நம்ம பேசாமல் வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து கிளைபான் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நெய்பர்ஸ் வந்து ஒயிட்ஸாக தான் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. புக் பண்ணதுக்கப்புறமா இது ரூத்துக்கு தெரியும் போது அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க, வந்து ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுனால ரூத் அந்த மம்மாவோட டெசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறா, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இப்போது வால்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறான். அவனோட பிஹேவியர் எல்லாம் ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாறிட்டு இருக்கிறதுனால அவனோட மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றத மம்மா பார்க்குறதுனால அவங்க வந்து அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க, சரி ஓகே இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டேன், நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிற, என்கிட்ட இருக்கிற மிச்ச அமௌண்ட் ஃபுல்லாக நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், அதில் உனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணி நீ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு, அதே மாதிரி அந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சத்தை நீ பினிதா கிட்டேயும் கொடுக்கணும், அவளோட மெடிக்கல் ஸ்டடீஸ்க்காகவும் நீ இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த இடத்துக்கும் போயிடுறான். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, கேர்ள் லின்னர் அப்படின்றவர் வந்து வராரு. அவர் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் என்ன நினச்சி வந்திருப்பாரு, சரி ஓகே ஒயிட்ஸ் காலனிக்கு புதுசாக ஒரு பர்சன் வரப்போகிறாங்க, ஒரு ஃபேமிலி வரப்போகிறாங்க, ஸோ அவங்களும் ஒயிட்ஸாக தான் இருக்கும் அப்படின்றதுல அவர் பேசுகிறதுக்காக வருவார். பட் இங்கே வந்து பார்த்தா அது பிளாக் ஃபேமிலி அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ அவர் வந்து பேசுகிற டோனே வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி, வேற எங்கேயோ வீடு இருக்குது, அதுக்கு நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி பேசுகிறாரு. ஸோ அவரோட ஸ்பீச் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த உடனே இவங்க எல்லாருக்குமே கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவர் ரேசிசம் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவர் கொடுத்த எந்த ஆஃபரையும் எடுத்துக்காமல் அவரை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அங்கே வீடு வாங்கணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் வால்டரோட ஃப்ரெண்டு போபோ அப்படின்றவர் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, வில்லி ஹாரிஸ் அப்படின்றவன் எங்கேயோ காணாமல் போயிட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வில்லி ஹாரிஸ் யாருன்னா, வால்டர் லீ வந்து $6,500 அவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க. கொடுத்து இதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவன்கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அவன் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். ஸோ அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்றது சொன்ன உடனே மொத்த ஃபேமிலிக்கும் இடி விழுந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த 6,500 தான் அவங்க அம்மா கொடுத்த அமௌண்ட், அதை மொத்தமாக அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். பெனிதாவோட ஸ்டடீஸ்க்காக கூட அவன் எதுவுமே கொடுக்கல. மொத்தமாக இப்போ அமௌண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்றப்போ மொத்த ஃபேமிலியும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது 1 ஹவருக்கு அப்புறமா பெனிதாவோட ஃப்ரெண்ட் அங்கே வராங்க, ஜோசப் அசாஹை அப்படின்றவங்க வராங்க. பெனிதாக்கு ஆக்சுவலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஒன்று வந்து ஜார்ஜ். அந்த ஜார்ஜ் அப்படின்றவனுக்கு வந்து பெனிதாவை ரொம்ப பிடிக்கும், இவளுக்குமே பிடிக்கும். அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வீட்லேயும் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜார்ஜ் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை அதிகமாக விரும்புகிறவர், இவளும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் பிளானாக இருக்கும். ஆனால் இந்த ஜோசப் அசாஹை அப்படின்றவர் யாருன்னா, இவரும் நைஜீரியன் பாய் தான், ஓகேவா. ஸோ 2 பேரோட ரேஸும் ஒன்றா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனோட கல்ச்சரை அவன் ரொம்பவே பெருமையாக நினைப்பான், அதை பற்றி இவளுக்கு ரொம்பவே பொறுமையாக அழகாக எடுத்து சொல்லுவான். ஸோ அதனால் இவனோட ப்ரெசன்ஸ் வந்து இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, பெனிதா எவ்வளோ உடஞ்சி போயிருக்கிறா எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை விட்டு நீ வெளியே வா, நீ கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ, மாடர்ன் நீ தேடி ஓடிட்டு இருந்தேன்னா நம்ம லைஃப்பை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவன் அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆஃப்ரிக்காக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் டைம் எடுத்துப்பா, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, வால்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், சரி ஓகே நான் வந்து லிண்டரோட அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம வேறு இடத்துக்கே போயிடலாம், இவ்வளோ நாள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு அகெயின் அந்த ஒயிட்ஸோட சேர்ந்து அங்கேருந்து நம்மளால் மல்லு கட்ட முடியாது, அதனால் நம்ம வேறு இடத்துக்கே போயிடலாம், அவர் ஆஃபர் பண்ண மாதிரி ஒயிட்ஸுக்கே அவர் அந்த இடத்த கொடுக்கட்டும், நம்ம வேற எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
வீட்ல உள்ளவங்க எல்லாருமே பயங்கர டிசப்பாயிண்டிங்கா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா, ஒயிட்ஸுக்கு ஈக்குவலா நம்ம வாழணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க இல்லையா? பட் இப்ப அது நடக்காது அப்படின்றப்போ எல்லாருமே ரொம்ப வொர்ஸ்ட்டா ஃபீல் பண்றாங்க. இப்போ வால்டர் அண்ட் அவரோட சன் 2 பேரும் போயிட்டு லிண்டர ஃபேஸ் பண்றாங்க. அவரோட ஆஃபர அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்போ இந்த லிண்டர் கிட்ட பேச போற டைம்ல வால்டருக்கு வந்து ஏதோ ஒண்ணு, ஏன் நம்ம வந்து விட்டுக் குடுக்கணும்? நம்ம அங்க போய் இருக்க முடியாதா? நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதா? இவ்ளோ நாள் இவ்ளோ டிஸ்கிரிமினேஷன நம்ம ஃபேஸ் பண்ணோமே! இதுக்கு மேலயும் இருக்க முடியாதா? அப்படின்னு நெனச்சுட்டு, அகைன் அந்த ஆஃபர அவன்கிட்ட ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துர்றாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி மொத்தமும் அந்த அபார்ட்மெண்ட்ட விட்டு அவங்களோட நியூ ஹோம்க்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓகேவா? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டில இருக்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களோட லைஃப் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நல்லா வந்துராதா? ஒயிட்ஸுக்கு ஈக்குவலா நம்மளும் இருந்துற மாட்டோமா? ஃபினான்ஷியலி ஒரு பெர்சன் வந்து ரொம்ப ஹைல இருக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லா ரெஸ்பெக்ட்டும் அவங்களுக்கு குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஹை பொசிஷனுக்கு வந்துடுச்சுன்னா, சொசைட்டில அவங்களுக்கு எல்லா ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்ளோ உழைச்சிட்டு இருக்கிறாங்க, எவ்ளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்ஸ் போடுறாங்க, என்னென்ன மாதிரி வழியிலலாம் அத தேடுறாங்க அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லா அந்த ப்ளேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.